ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய படம் தான் சார். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நல்ல ஃபீல் குட் மூவி சார், கண்டிப்பாக பார்க்கலாம். காளிதாஸ் 1 பார்த்தோம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் காளிதாஸ் 1 பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே படம் நல்லா இருந்துச்சு, காளிதாஸ் 2 வந்தோம். படம் நல்லா தான் இருந்துச்சு. எண்ட் இன்டர்வல் ரொம்ப நல்லா, சரி கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் எப்படியும் மெயினாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும், அதுவும் இதில் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. காமெடியும் இருந்துச்சு அங்கங்கே 2 மணி நேரத்தில். ஏன்னா த்ரில்லரில் அவ்வளோதான் வைக்க முடியும். த்ரில்லரோட ஃபார்முலாவே அந்த இதெல்லாம் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. லைக் பெட்டர் தென் அப்படிங்கிறதுனால லைக் எப்படின்னா காளிதாஸில் அதிகமாக பரத் ஃபோக்கஸ்டாக இருக்குது. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. பரத் வந்து அதில் ஒரு நல்லாவே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு கேரக்டராக தான் பரத் வருவாரே தவிர அவர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை விட்டு அவர் வந்து சுப்பீரியராக போகவே மாட்டார். இந்த இதில் த்ரூவாகவே அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பரத் மட்டும் சென்ட்ரிக்காக இல்லாமல் ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக டைரக்ஷனில் கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. யார் தான் பண்ணா அந்த கிரைம் அது சொல்ல மாட்டேன். அப்படிதான் போகுதா இல்ல யாரு யாரு யாரு? ஆமா ஆமா, இல்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே ஒரு ஹைப் கிரியேட் பண்றது வந்து ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 ட்விஸ்ட் இவங்களா அவங்களா போயிட்டே இருக்கு. பட் ஃபைனல் ட்விஸ்ட் கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. காளிதாஸ் 2 இத நினைச்சிட்டு வந்தா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படினா என்ன நினைச்சிட்டு வரணும்? நீங்க யாருன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கெஸ் கடைசி வரைக்கும் நானும் அதே தான் சொல்றேன். நம்மள ஒரு சேலஞ்ச் மாதிரி தானே எடுத்துக்கிட்டோம். சரி சேலஞ்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேலஞ்ச் பண்ணோம், பட் கண்டுபிடிக்க முடியல. பேக்ரவுண்ட் வேற லெவல் ப்ரோ. ஏன்னா படத்தில் சாங்ஸுக்குன்னு பெரிய ஸ்கோப் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே படம் சீரியஸாக ஒரு சப்ஜெக்ட் நோக்கி தான் போகுதுங்கிறதுனால பெருசாக அதில் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் இதுவாக அது அவங்களுக்கு ஸ்கோப்பே இருந்தது. பட் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் பார்த்தா மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு படத்துல. இரிட்டேட்டா எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் இரிட்டேட். என்னதான் சொல்ல வரீங்க, யார் தான் பண்ணா, சீக்கிரம் தான் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நாட்டை கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம கடைசியில் இதுதான் கிளைமேக்ஸ் நம்ம முடிவு பண்ணி எந்திரிக்கும் போது அந்த இடத்துல கடைசி இன்னொரு ட்விஸ்ட் அரைவ் ஆகுது. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. படம் சுமாராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, ஆனால் செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்விஸ்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக போச்சு. சங்கீதா அவங்களோட கேரக்டர் பிடிச்சிருந்து, அப்புறம் பரத் அண்ணா இதெல்லாம் பிடிச்சிருந்து. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கல ஆனால் 2 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இதோட காளிதாஸ் 1 நல்லா இருக்குமா தெரியல, ஆனால் 2 செமையாக இருக்கு. நீ போனே பார்த்துருவேண்ணா. இல்லை, நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் தான் வந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, செகண்ட் பார்ட் தான் பார்த்தேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங் என்ன நினச்சின்னா சரி ஹாரர் மூவி அந்த ஜேனரில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது வித்தியாசமாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக கொண்டு போயிருந்தாங்க. ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட்டு, எங்கேயும் லாக் ஆகலை மூவி. அதுதான் மெயின். ஃபேமிலியாக பார்க்கலாம் மூவியை பொறுத்தவரை. ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன், அந்த விஷயம் அதுதான் அந்த படத்தை ஓட வச்சுது. இந்த படத்தில் எப்படி? இந்த படத்துலேயும் சேம் பார்ட். ஆனால் இதில் என்னென்னா ஒரு விஷயம், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்ல வராங்க. ஆக்சுவலி இல்லைங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, என்ன சொல்ல வராங்க அதுதான். படம் மூலியமா என்ன சொல்ல வராங்களா, அதை இப்போ சொன்னதான், அதில் அந்த சேனலில் சொன்னதான். இன்னொருத்தவங்க பண்ணுற தப்புக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்படி ஒரு விஷயம் பண்ணும் போது யோசிக்கணும். தப்பாக இருந்தாலும் நம்ம கூட இருந்தவங்களாம் அதை வெளிப்படுத்திடணும். அதை மறைக்க போயிட்டு தான் இத்தனை குழல் நடக்குது அப்படின்றது வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. பட் அது இல்லாமல் அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பேர் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, பரத்க்கு சொல்ல வேண்டியது இல்லையா, அவரோட படம் தான். அடுத்தடுத்த படம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பேக் இருந்து கொடுத்தா கூடமே மூவி, அவரோட மூவி நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங்க்கு வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணுன்னுலாம் கிடையாது. ஏன்னா இப்போது பசங்க மட்டும் பார்க்குற மாதிரினா அதில் ஏதாவது 1 2 அப்படி இப்படின்னு இருக்கும். பசங்க மட்டும் பார்க்கணுன்னு சொல்லலாம். இது வந்து பசங்களும் பார்க்கலாம், அம்மா அப்பா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வல்கரான சீன்ஸ் இல்லை. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி, தாராளமாக பார்க்கலாம் நீங்கள். அதாவது வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலி டிஃப்ரென்ஸ். அது கதையிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டு.
ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் படமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு சார். படத்தில் ட்விஸ்ட்டில் தான் படமே. ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து அவங்கவுங்க கதையை வந்து வெவ்வேறு ஆங்கிளில் சொல்கிறாங்க. கடைசியில் வந்து கொலைகாரம் இவங்க தான் காட்டும் போது நமக்கே ஒரு சர்ப்ரைஸ், இவங்க தான் கொலைகாரங்க. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடும்போது இன்னும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பார்ட் 3க்கு வந்து ஒரு லீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் சார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் வந்து நம்ம ஒரு கொலைகாரன்னு நினச்சி போகும்போது அவன் கொலைகாரனாக இருக்க மாட்டான். அவங்களுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட சைல்டுஹுட் ஸ்டோரி எப்படி போகுது, அவர் ஏன் அப்படி மாட்டினாரு, அதெல்லாம் நல்ல சீக்வன்ஸாக காமிச்சிருக்காங்க நல்லாவே. சாங்ஸ் வந்து ஒரு சாங் நல்லா இருந்துச்சு சார். பரப்புங்க மீதி சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் படம் நல்லா சூப்பராக இருக்குது சார். காமெடி 1-2 இடத்துல வச்சுருந்தாங்க. மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக தான் சார் இருக்குது. எனக்கு வந்து பவானி ஸ்ரீ மேம் கேரக்டர் பிடிச்சது. ஃபீமேல் போலீஸாக நல்லா டாமினேட்டிங்காக நடிச்சிருந்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய படம் தான் சார். இப்போ வந்ததில் கொஞ்சம் நல்ல ஃபீல் குட் மூவி சார். கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் டயத்தையும் உங்கள் பைசாவையும் வேஸ்ட் பண்ணாத ஒரு கிறிஸ்பான க்ரைம் த்ரில்லராக இருக்கும். உங்களை அடுத்தடுத்து யோசிக்க வைக்கும். எங்கேயுமே கன்ஃபியூஸ் பண்ணாத, ஒரு ஆபாசம் இல்லாத, ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான எமோஷனல் த்ரில்லராக இருக்கும். இல்லை, கிளைமேக்ஸ் தான் படத்தோட லாஸ்ட் 20 நிமிஷம். மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க மூஞ்சில் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அவங்க மூஞ்சில் அந்த ஒரு கூச்சல் வரும்போது அதுதான் வந்துட்டு ஒரு படத்துக்கான ஒரு ரியல் வெற்றி. அது இந்த படத்தில் இருக்குது. மக்கள் அதை கொடுக்குறாங்க. வெளியில் வந்தோம் சார் ரொம்ப சூப்பராக இருந்தது, லாஸ்ட் ½ அன் ஹவர் நல்லா இருக்கு. ஒரு படம் ஒண்டி போய் பார்க்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்மள்ட்ட நோண்டி சொல்லுவாங்க. அது இந்த படத்தில் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கு. இவரோட ரோலை வந்து எல்லாருமே பயங்கர இதுவாக சொன்னாங்க. ஸோ பரத் அவரோட ரோலை வந்து ரொம்ப ஷட்டிலாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது எந்த மாதிரி பரத்தை பார்த்தீங்க? இல்லை, நான் கான்ஷியஸாக தான் பண்ணேன். ஒரு சட்டிலாக ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு ரியல் லைஃப்பில் எப்படி ஆர்கானிக்காக பண்ணணுமோ அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் காளிதாஸ்லேயே பார்த்துட்டாங்க. இது அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அது நம்மளுக்கு எப்படியும் தெரியுது போலீஸ் மூவி தான்ட்டு. எந்த அளவுக்கு கிரைம் ஒரு டிஃப்ரெண்டான கிரைம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு கிரைம் ஸ்டோரி இது. இப்படிலாம் ஒரு கிரைம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு மூவி கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லை மூவியில். சங்கீதா மேம் வந்து ரொம்ப அப்புறமா வந்து பண்ணியிருந்தாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் நல்லா ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் வந்து யாருமே எதிர்பார்க்காத அங்கே ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. கேரக்டரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. நல்ல மூவி, நைஸ். அதை விட இது ஒரு டிஃப்ரெண்டான கிரைம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. லேக் இல்லை எங்கேயும். ஏன்னா மூவி இப்படி போதே அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தனால நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பராக பரத் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கெத்து காட்டாமல், மாஸ்க் காட்டாமல், இப்படி ஒரு ரியாலிட்டியில் இப்படி தான் ஒரு கிரைமை போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கரெக்டாக ப்ரொஃபஷனலாக கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ப்ரொஃபஷனலாக கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அந்த மாஸ்க் காட்டுறது படம் போலீஸ் அப்படிலாம் கரெக்டாக எப்படி கிரைம் ஹேண்டில் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி கரெக்டாக மூவ் கரெக்டாக இந்த விஷயங்கள் இந்த படம் இருக்கும். அதனால தைரியமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு புரியல. என்னென்ன விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும் people வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படி அந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு மூவி. போலீஸ் கிரைம்னா எப்படி இருக்கும் அந்த கேஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் ஸ்டோரிக்குள்ளே ஃபுல்லாக க்ரைம் ஸ்டோரி இல்லையா, அதனால் அந்தளவுக்குலாம் ஸ்டோரியில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எந்த ஒரு நான் எதையும் எதிர்பார்த்து வரல, வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு படம். இல்லை, பார்க்கல. என்னென்ன விஷயங்கள் இருக்குது பிடிச்சிருச்சு? யாரையும் எடுத்தவொடனே சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது தான் மெயினான இது. ஃபுல்லாக தரவாக பார்க்கணுன்றதுக்காக போட்டுருக்காங்க. அதான் ஒரு போலீஸ்னால் எப்படி இருக்கணுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பிடிச்சிருந்துச்சு? புரியல. இந்த விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்தில் எது பிடிச்சிருந்துச்சுன்னா, எது பிடிக்கலன்னா அந்த லேடி கேரக்டர் வந்துருந்தாங்களே, இப்படி ஒரு லேடி கேரக்டர் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்க ஐபிஎஸ் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க அவளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் வந்து 1-2 மைனட் விஷயம்லாம் வந்து அந்த குழந்தை இறந்து போச்சுல்ல, அதெல்லாம் வந்து கால் உடஞ்சி, அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து இருந்தால் கால் உடஞ்சிருக்கணும். அதெல்லாம் அது கொஞ்சம் ஸ்மச் பண்ண மாதிரி இருந்துச்சு. மித்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தேன். நல்லா இருக்கலாம் ஏன்டா வந்தேன்? அது கூப்பிட்டு வந்தாங்க. என்ன விஷயம் பிடிச்சிருச்சு படமா
படத்தில் வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த த்ரில்லிங் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு படத்தை கனெக்ட் பண்ணுது? அந்த ஓரளவுக்கு நல்லாவே மேலோட்டமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. படத்தோட வர சூப்பராக பண்ணாது.